அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, அக்ஸா பள்ளிவாயல் மீண்டும் கிடைக்குமா? கொஞ்சம் பொறுமையாயிக்கணும். எது வரையில் பொறுமையாயிக்கணும் தெரியுமா? ஈசா அலைஹிஸ்லாம் வரும் வரையில் பொறுமையாயிக்கணும். மஹதி அலைஹிஸ்லாம் அவர்களுடைய படை அக்ஸா பள்ளியை கைப்பற்றுவாங்க. அப்படி கைப்பற்றின பின்னால் தெஜ்ஜால் வருவான். தெஜ்ஜால் வந்த பின்னால் அக்ஸா பள்ளியை கைவிட்டு போட்டு மஹதி அலைஹிஸ்லாம் அவர்கள் சிரியாவை நோக்கி போவாங்க. ஈசா அலைஹிஸ்லாம் வந்த பின்னால் தான் அக்ஸா பள்ளி முஸ்லீம்களோட கையில் நிரந்தரமாக கிடைக்கும். அது வரையில் நிரந்தரமாக கிடைக்கவே கிடைக்காது. அன்பார்ந்தவர்களே, இப்போ அக்ஸா பள்ளி வாயில் எங்கே இருக்குது தெரியுமா? ஃபலஸ்தீனில் இருக்குது. இப்போ எல்லாரும் நினச்சி கொண்டு இருக்கிறாங்க, அந்த தங்க கலரில் இருக்குதே அது குப்பத்து சஹரா, அதற்கு பக்கத்தில் தான் இருக்கு அக்ஸா பள்ளிவாயல். அன்பார்ந்தவர்கள், இந்த அக்ஸா பள்ளிவாயல் அடுக்கு மாடிகள் கீழால் பங்கர் இருக்குது. இந்த பள்ளிவாயல் எப்படி கட்டப்பட்டது தெரியுமா? ஒரு தூண் தங்கத்தில், ஒரு தூண் வெள்ளியில், முழு சிவர்களும் தங்கம், மாணிக்கம், முத்து, மரகதம், வைரூரியம் இவைகளை கொண்டு தான் அலங்கரிக்கப்பட்ட பள்ளிவாயல். அன்பார்ந்தவர்களே, இந்த அக்ஸா பள்ளி எங்கே இருக்குது? ஃபலஸ்தீனில் இருக்குது. ஃபலஸ்தீன் நாடு சின்னொரு நாடு, இந்த ஸ்ரீலங்காவை விட சின்ன நாடு. இந்த ஃபலஸ்தீன் நாட்டை சுற்றி வரக்கூடிய எல்லாமே முஸ்லீம் நாடுகள். மேலே துருக்கி, இங்கே ஈஜிப்து, இந்த பக்கத்தில் சிரியா, ஜோர்தான், அதே போல் லெபனான், அப்படி பள்ளத்துக்கு போல் சவுதி, எல்லாம் முஸ்லீம் நாடுகள். கிட்டத்தட்ட 50 கோடி முஸ்லீம்கள் வாழக்கூடிய அரபு ராஜ்யம். இவ்வளோ முஸ்லீம்கள் இருந்தும், எவ்வளோ ஆயுத வளங்கள் இருந்தும், இவ்வளோ எண்ணெய் வளங்கள் இருந்தும், ஏன் அக்ஸா பள்ளி வாயல் காஃபிர் யஹூதிகளோட கையில் இருக்குது? என்ன காரணம் என்றால், முஸ்லீம்கள் ஒற்றுமை இல்லை. முஸ்லீம்கள் குடும்பத்து மத்தியில் ஒற்றுமை இல்லை, ஊர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லை, அதே போன்று நாடுகளுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லை. இந்த சவுதி எடுத்துக்கொண்டா யமனோட கோவம், கட்டாரோட கோவம், இந்த ஜோர்தான் எடுத்துக்கொண்டா எல்லா அரபு நாடுகளோடையும் கோவம். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் கோச்சு கொண்டு வாழ்ந்தோம்டா, ஒருத்தரோட கோச்சு கொண்டு நாங்கள் எவ்வளோ தான் துவா கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டோம். இப்போ இந்த உலகத்தில் 800 கோடி மக்கள் வாழ்கிறாங்க. இதில் 200 கோடி மக்கள் முஸ்லீம்கள். யூதர்கள், யஹூதிகள் முழு உலகத்திலும் 1,70,00,000 மக்கள் தான் முழு உலகத்திலையும் வாழ்கிறாங்க. அது அரைவாசி பேர் ஃபலஸ்தீனில், இஸ்ரேலில் வாழ்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, இவ்வளோ முஸ்லீம்கள் இருந்தும் ஏன் முஸ்லீம்கள் வெற்றி இல்லை? காரணம் ஒற்றுமை கிடையாது. நாங்கள் ஒற்றுமை இல்லாமல், ஒற்றுமையை சீர்குலைச்சி போட்டு ஒருத்தரோடு கோச்சு கொண்டு எவ்வளோ தான் அமல் செஞ்சாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால் அன்பார்ந்தவர்களே, யாரெல்லாம் பிரிந்து கோபத்தோடு வாழ்கிறீங்களோ அவங்க ஒன்று சேராவிட்டால் அவங்களுடைய எந்த அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பிரிஞ்சு வாழக்கூடியவங்க தொழ வேண்டிய அவசியம் கிடையாது, நோன்பு பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஹஜ்ஜுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. உறவுகளை பிரிஞ்சு செய்யக்கூடிய எந்த அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதே நிலையில் மௌத்து வந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும். போகக்கூடிய இடம் நரகமாக தான் மாறும்.